அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அவதானமாக செயற்படவும் அரசாங்க ஊழியர்களுக்கு வெளியான அறிவிப்பு. நாடு முழுவதும் பரந்த அவசர உத்தரவு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அர்ஜுனா எம்பியால் தாக்குதலுக்கு உள்ளான நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. திருக்கோவிலில் பெண் போலீஸ் அதிகாரி மீது கத்திக்குத்து தாக்குதல். கால்வாய்க்குள் கிடந்த சடலம் கொலை என்ற சந்தேகத்தில் தொடரும் விசாரணை. டீசல் இறக்குமதியிலும் மோசடியா? அனுரு ஆட்சியில் அடுத்தடுத்து நடப்பது என்ன? பிற்பகல் வேளையில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்க எச்சரிக்கை. ஜீப் வாகனம் மின்கம்பத்தில் மோதி விபத்து, கந்தளாய் பகுதியில் பல மணி நேரம் மின்தடை. அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துவது குறித்த அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. பிரதமர் தலைமையிலான பொது சேவைகள் பராமரிப்புக்கான அமைச்சரவை குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் பொது நிர்வாக அமைச்சு இணைந்து இதற்கான இடைக்கால வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளன. இந்த வழிகாட்டுதல்களில் வீட்டிலிருந்தோ அல்லது பணியிடத்திலிருந்தோ முக்கிய நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணிகளின் போது முக்கியமான அரசாங்க தரவுகளை ஊழியர்கள் செய்தி பரிமாற்ற செயலிகள் மூலம் அனுப்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்களது கடமைகள் தொடர்பான தகவல்களின் பாதுகாப்பை கடுமையாக பாதுகாக்க துறை தலைவர்கள் நடவடிக்கைகளை எடுக்க கடமைப்பட்டுள்ளார் என்றும் வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ சந்திப்புகளுக்கு முதன்மையாக meet.gov.lk என்ற டிஜிட்டல் தளம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டங்களை பாதுகாப்பு நடத்த இதனை பயன்படுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 2006ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க இலத்திரனியல் பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஸ்கேன் செய்யப்பட்ட கையொப்பங்கள், டிஜிட்டல் கையொப்பங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல்கள் பரிமாற்றல்கள் தொடர்பான வழிகாட்டுதல்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காய்ச்சல் மற்றும் தோல் தடிப்புகள் போன்ற அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகள் தொடர்பில் உடன் அறிவிக்குமாறு அனைத்து மருத்துவ நிபுணர்களுக்கும் சுகாதார அமைச்சு அவசர உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது. ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் அதுல லியனபத்ரன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தட்டம்மை நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் எந்தவொரு நிகழ்வையும் தேசிய கண்காணிப்பு அமைப்பு மூலம் உடனடியாக தெரிவிக்குமாறு அனைத்து மருத்துவ நிபுணர்களுக்கும் சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் தோல் தடிப்புகள் போன்ற அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளை கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கைக்காக சுகாதார அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். அத்தகைய நோயாளிகளை மேலதிக சிகிச்சை மற்றும் முறையான கண்காணிப்பிற்காக அரசு மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்குமாறு தனியார் மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நோய் பரவுவதை தடுப்பதற்கு தடுப்பூசியே மிகவும் பயனுள்ள முறையாகும். 9 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகள் தட்டம்மை தடுப்பூசியின் குறைந்தபட்சம் 1 டோஸையாவது பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் 3 முதல் 15 வரையிலான குழந்தைகள் 2 டோஸ்களையும் முடித்திருக்க வேண்டும். தங்களுக்கோ அல்லது தங்கள் குழந்தைகளுக்கோ காய்ச்சலுடன் தோல் தடிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி கடந்த மாதம் 2 புதிய தட்டம்மை நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பிறகு கண்டறியப்பட்ட முதல் நோயாளிகளாகும். இருப்பினும் அந்த நோய் தொற்று நாட்டில் தோன்றவில்லை என்று அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்கு உள்ளான 2 நபர்களில் பெண்ணொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் மற்றைய நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் ஒரு தரப்பினருக்கும் இடையே நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்ற முரண்பாட்டின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா காலால் உதைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை திருக்கோவிலில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் போலீஸ் அதிகாரி மீது சாணம் வீசி கத்தியால் வெட்டி தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் சனிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. கள்ளியத்தீவு பகுதியைச் சேர்ந்த மதுபோதைக்கு அடிமையான 30 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திருக்கோவில் போலீஸ் நிலையத்தின் பெண்கள் பிரிவுக்கு பொறுப்பாக கடமையாற்றி வரும் அதிகாரி கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் போலீஸ் நிலையம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்தார். இதன்போது பாடசாலைக்கு அருகில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த சந்தேக நபர் வீதியால் சென்ற பெண் போலீஸ் அதிகாரி மீது மாட்டுச்சாணத்தை வீசி எறிந்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதுகுறித்து அந்த அதிகாரி தனது மேலதிகாரிக்கு உடனடியாக தகவல் வழங்கியுள்ளார். இதன் பின்னர் குறித்த நபரை பெண் போலீஸ் அதிகாரி பின்தொடர்ந்து சென்றபோது மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் அவர் கத்தியை சுழற்றி அச்சுறுத்தியுள்ளார். அவரிடமிருந்து கத்தியை பறிக்க முற்பட்ட போது அதிகாரி மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் பெண் போலீஸ் அதிகாரி காயமடைந்ததுடன் சீருடையும் சேதமடைந்த போதிலும் துணிச்சலாக செயற்பட்ட அந்த அதிகாரி சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபரை நேற்று சனிக்கிழமை அக்கரைப்பற்று நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது அவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் மதுபோதைக்கு அடிமையானவர் என்பதனால் அவரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்து வந்துள்ளனர். இதன் காரணமாக குறித்த பெண் போலீஸ் அதிகாரி மீது கோபம் கொண்ட சந்தேக நபர் வீதியால் செல்லும் போது வைத்தியசாலைக்கு அருகாமையில் வைத்து அவர் மீது செருப்பை வீசி எறிந்ததுடன் அவரது வீட்டின் மீதும் தொடர்ந்து கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. பாதுக்கை அங்கம்பிட்டிய பகுதியில் வீதியோர கால்வாயொன்றில் வீழ்ந்த நிலையில் மீட்கப்பட்ட முதியவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீதியோர கால்வாயில் இவர் வீழ்ந்து கிடப்பதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு பாதுகை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஆரம்பத்தில் இது ஒரு வாகன விபத்தாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. எனினும் பாதுகை போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் இது விபத்தால் ஏற்பட்ட மரணம் என்பதற்கான எந்தவொரு தடயங்களும் அல்லது சான்றுகளும் கண்டறியப்படவில்லை. இதனால் மேற்படி நபரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கருதும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் தடம்புரண்ட சாகரிகா தொடர்ந்து மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தொடர்ந்து இன்று முதல் வழக்கம் போல் இயங்கும் என தொடர்ந்து திணைக்களத்தின் கண்காணிப்பாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். பெலியத்தவிலிருந்து மருதானைக்கு சென்று கொண்டிருந்த சாகரிகா தொடர்ந்து வாதுவை தொடர்ந்து நிலையத்தில் தடம் விலகியதன் விளைவாக அதிலுள்ள 13 பெட்டிகளில் 11 தடம் புரண்டிருந்தன. அதன் காரணமாக சாகரிகா தொடருந்தின் சாரதி, உதவியாளர், பாதுகாவலர் மற்றும் துணை பாதுகாவலர் என 4 தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கான விசாரணை முடியும் வரை பணியில் அமர்த்தப்பட மாட்டார்கள் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் தொழில்நுட்ப குறைபாடுள்ள தொடருந்துகளை சேவையிலிருந்து விலகிக் கொள்ளவும், வேக வரம்புகளுக்கு உட்பட்டு தொடருந்துகளை இயக்கவும் தொடர்ந்து இயந்திர சாரதிகள் சங்கம் தற்போது தீர்மானித்துள்ளதாக அதன் அமைப்பாளர் இந்திக தொடம்கொட சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்ட டீசல் இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்த விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறு கோரி லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் இணைந்து கொடுக்கப்பட்ட இந்த முறைப்பாடு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தினால் அரசாங்கத்திற்கு பெருமளவிலான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த முறைப்பாட்டினூடாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விவரங்களை கோரி உரிய ஆவணங்களை பரிசோதித்து பாரிய நஷ்டம் அல்லது மோசடி இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும்.
அத்துடன் அதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கூட்டு எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ள முறைப்பாட்டில் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல பகுதிகளில் பலத்த மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி பிற்பகல் சுமார் 2 மணியளவில் மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த பகுதியில் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக காற்று வீசும். மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பானின் வடக்கு பகுதியில் 6.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது. இருப்பினும் இதனால் ஏற்பட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த எதுவித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதையும் விடுவிக்கவில்லை. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவல்படி ஜப்பானின் வடக்கு தீவான ஹோகைடோவில் உள்ள சரபெட்சு எனும் சிறிய நகரத்திற்கு மேற்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் 81 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு ரிக்டர் அளவில் 7.7 ஆக பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அந்த நாடு எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபை காரியாலயத்தின் பாதுகாப்பு சுவரை உடைத்து ஜீப் வாகனம் ஒன்று மோதிய விபத்தில் அப்பகுதியில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ஜீப் வண்டியின் சாரதியும் அவருடன் இருந்த உதவியாளரும் உயிர் தப்பியுள்ளதுடன் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. மணிக்கூட்டு கோபுர பகுதியில் இருந்து கிதலுத்து நோக்கி பயணித்த பொரெலோ ரக ஜீப் வாகனம் ஒன்று சாரதியின் நித்திரை கலக்கத்தால் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்சார சபையின் சுற்றுமதிலை உடைத்துக் கொண்டு அங்கிருந்த மின்கம்பத்தில் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தினால் இலங்கை மின்சார சபைக்கு சுமார் 2 லட்சம் ரூபாவிற்கு மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தை அடுத்து கந்தளாய் நகரின் பல பகுதிகளில் பல மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்சார சபை பணியாளர்கள் மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தளாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக வார இறுதியில் பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த பயணத்தை அமெரிக்க அதிகாரிகள் ரத்து செய்ததை தொடர்ந்து இன்று எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருகின்றன. அமெரிக்க அதிகாரிகள் வார இறுதியில் பாகிஸ்தானுக்கு திட்டமிட்டிருந்த சமாதான பேச்சுவார்த்தை பயணத்தை ரத்து செய்ததால் மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து உலக சந்தைகளுக்கு செல்லும் பெருமளவிலான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்கள் மீண்டும் விரைவில் சீராகும் என்ற நம்பிக்கை குறைந்துள்ளது. உலகளாவிய அளவில் முக்கியமான அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2.5% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு சுமார் $108 உயர்ந்துள்ளது. இது அமெரிக்கா ஈரான் இடையேயான தற்போதைய சமாதான நிலை தொடங்கிய பின்பு 3 வாரங்களில் ஏற்பட்ட உயர்ந்த நிலையாகும். அதேபோல் அமெரிக்க அளவுகோலான WTI எண்ணெய் விலை 2.2% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $96.4 உள்ளது. இந்த மோதல் 2 மாதங்களுக்கு அண்மித்துள்ள நிலையில் கோல்ட்மேன் சாச்சர்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டின் 4வது காலாண்டிற்கான எண்ணெய் விலை கணிப்புகளை உயர்த்தியுள்ளது. அதன்படி பிரெண்ட் எண்ணெய் விலை முன்பு கணிக்கப்பட்ட $80 $90 ஆகவும் WTI எண்ணெய் விலை $75 $83 ஆகவும் உயரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.